ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பரண்டையை வச்சு துவையல் தான் செய்ய போகிறோம். பரண்டையோட பெனிஃபிட் என்னான்ட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கிறேன், அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் பரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி. இந்த மாதிரி கழுவிட்டு சுத்தம் பண்ணி இதில் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. இது நம்ம வதக்குறதுலேயே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், நமக்கு மாறிடும். அப்படியே பாருங்கள், இப்போ மாறிக்கிட்டே வருது பாருங்கள். நல்லா நம்ம வதக்குன்னு, இல்லாக்கட்டி நமக்கு வந்து நாக்கெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ கலரெல்லாம் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜி. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இந்த மாதிரி கலர் நமக்கு மாறின்னு அப்போ தான் நமக்கு நாக்கெல்லாம் வந்து அரிக்காமல் இருக்கும். இப்போ வந்து அதே சட்டியில் ஒரு 4 ஸ்பூனு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நீங்கள் கருப்பு உளுந்து வேண்டாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வருங்க. நான் வந்து மிளகாய் ஒரு 5 எடுத்துக்கிறேன். நான் காஷ்மீர் மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உரப்பு இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். இந்த மிளகாயில் காரம் அதிகமாக இருக்காது. இதையும் நல்லா இதோட சேர்த்து வறுத்துக்குவோம். நான் 1 கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இந்த துவையலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதே கப்பில் 1 கப்பு பூண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பூண்டு இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா அதோடு கலந்து நல்லா வதக்குவோம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு புளி வச்சுக்குவோம். நமக்கு புளி வச்சா தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூட உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம வதக்குறதுலேயே நமக்கு நல்ல ஸ்மெல்லு வரும். பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் வாசத்துக்காக. இப்போ பிரண்டையை நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், அந்த பூண்டு எல்லாம் ஸ்மெல்லும் அதில் பிரண்டையில் ஏறி இருக்கும் நமக்கு. நல்லா அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குவோம். இது 1 நிமிஷம் வதக்கிக்கங்க போதும். இதை வதக்கிட்டு நல்லா அப்படியே ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினோன்னா நம்ம மிக்ஸி ஜாடில் அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சிடுவோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுக்குவோம். பிரண்டை எங்கே வேண்டாலும் நமக்கு கிடைக்கும். வேலி ஓரத்துலலாம் இது நிறையா காய்ச்சி கிடக்கும். இதோட அருமை நமக்கு தெரியல. இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு கை கால் வலி எதுவுமே இருக்காது. இது 2 வாரத்துக்கு 2 முறையாச்சும் சேர்த்துக்கங்க. இந்த கழுத்து வலி, தேய்மான பிரச்சனையெல்லாம் இது நல்லா சரி செய்யும். என் வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போடணுன்ட்டு ஒரு தூண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் போட்டாச்சு. இப்போ போய் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் சேர்க்க வேணாம். நான் இது வந்து துவையல் பதத்துக்கு தான் அரைக்கணும். சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க. இது எப்போதும் போல் நம்ம சட்னி எப்படி தாளிக்கிறோம் அந்த மாதிரி கூட இதை தாளிக்கலாம். இது தாளிக்கணுன்றே தேவையில்லை. நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு சேர்த்துக்கிட்டால் நம்ம சாதத்தோடு சேர்த்து போட்டு அதையும் சாப்பிட்லாம். இல்லை இட்லி, தோசை எதுக்கு வேண்டாலும் இந்த மாதிரி. இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம இதை சாப்பிட்டோம்னா நமக்கு தேய்மானம் பிரச்சனைலாம் இருக்காது. கை கால் வலி, மூட்டு வலி, நடக்க முடியாமல் முழங்கால் வலிக்கிறது, இதெல்லாம் வந்து இது நல்லா கேட்கும். வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பாட்டோடு சேர்த்து இதை 1 ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நல்லா பசியெல்லாம் நல்லா தூண்டும். சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தா நல்லா பசியை தூண்டும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.